இதுவரை இந்திய சரித்திரத்திலே எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சாதனை, இதுவரை இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவரும் சொல்லாத ஒரு விஷயம், அமெரிக்காவினுடைய ஐநா சபையிலே சென்று தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்த பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி உலகம் முழுவதும், அமெரிக்கா முழுவதும் தமிழை பேசச் சொன்ன, தமிழுடைய மகிமையை எதிரொலிக்க செய்த பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே தமிழிலிருந்து ஏதாவது ஒரு மேற்கோள் காட்டி தமிழெண்ணையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை விட அதிகமாக அவர் தமிழெண்ணையினுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு தமிழ் மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநில மொழிகளை ஊக்குவிக்க வேண்டும், தாய்மொழியை ஊக்குவிக்க வேண்டும், தாய்மொழியிலே கல்வி 5ஆம் கிளாஸ் வரலும் இருக்கணும், 8வது வகுப்பு வரை கூட நீட்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்ற ஒரே கட்சி பிஜேபி, ஒரே ஆட்சி பிஜேபி. இது ஒரு நாளிலே வந்ததல்ல, இவர்களுக்காக செய்ததல்ல. செய்கின்ற போது இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், ஆகவே காரணம் காண்பிக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் ஆரம்பிக்கின்ற போது வந்தே மாதரமும் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் பாடலும் நாங்கள் தான் பாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் தமிழுக்கு யாரோடும் இழைத்தவர்களை நாங்கள், ராஜேந்திர சோழனை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் துறைமுகத்துக்கு பேர் ராஜேந்திர சோழனுடைய பேரை வச்சுருக்கோம். மத்தியிலே ஆட்சியிலே கூட்டணியாக 20 ஆண்டு காலம் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழுக்கு என்ன செய்தது என்று எங்கேயாவது ஏதாவது ஆதாரம் காண்பிக்க முடியுமா? மாறாக இவர்கள் ஆட்சி அனுபவித்தார்கள், நாங்கள் தான் தமிழை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்விக்கு நேற்றுக்கு ஓபிஎஸ்ஸே பதில் சொல்லிட்டார். பிஜேபியில் என்ன கூட்டணி இருக்குங்கிறது அழைப்பு விடுத்து வருவோம்னு அவரே சொல்லிட்டார். அதனால் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சார், தமிழை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க, அப்போ அதிமுகவும் சேர்த்தா? நாங்கள் எங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். இதுவரை தமிழுக்காக ஒரு குரலை உயர்த்தி சொல்லுகின்ற நபர்கள் செய்தது என்ன என்பதை நான் சொன்னேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னேன். அவங்க தான் இப்போ தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க குரல். எனவே என்னுடைய குற்றச்சாட்டு முழுவதுமாக இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா அவர்கள் தான் தமிழை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் எல்லாம் தமிழை மறந்துவிட்டது, தமிழை அரசியலாக்குகிறது, தமிழை வைத்து ஓட்டு வாங்குவதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் தமிழை உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தில் நிறுத்தி செயலில் காட்டிய இந்தியாவினுடைய ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவில் இதுவரையில் இருந்த எந்த பிரதமரும் இவ்வளவு தூரத்துக்கு தமிழ் மீது ஆதரவு, இன்னும் சொல்லப்போனால் காதல் கொண்ட பிரதமர்கள் இருந்ததே இல்லை. இந்த தமிழுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய கட்சிகள் மத்தியில் கூட்டணியில் இருந்தபோது இருந்த பிரதமர் கூட இப்படி யாருமே இருந்ததில்லை. குறிப்பாக காங்கிரஸ்காரர்கள் முதல் முறையாக தமிழுக்கு தன்னுடைய பேச்சிலே, தன்னுடைய செயலிலே, உலகத்தினுடைய ஐநா சபையிலே, அமெரிக்காவிலே தமிழுடைய முக்கியமான விஷயங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பேசிய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். இவர்கள் பயப்படுகிறார்கள். நாம் தமிழை வைத்து அரசியல் செய்தோம், வியாபாரம் செய்ய நினைத்தோம். தமிழை உண்மையிலே எடுத்துச் செல்லுகின்ற மோடி அவர்கள் தமிழை தொட்டுவிட்ட காரணத்தினால் நாம் கெட்டுப்போய் விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். ஆகவே தான் இப்படி பேசுகிறார்கள். உண்மையிலேயே தமிழுக்கு மீது இவர்களுக்கு ஆர்வம் இருந்திருந்தால் இவர்களுடைய பள்ளிக்கூடங்களிலே தமிழை
மாநில சிலபஸை பாடமாக வைக்கட்டும், இவர்களுடைய டிவிகளிலே எஃப்எம்களிலே நல்ல தமிழ் பேசட்டும், இவருடைய குடும்பங்களில் இருப்பவர்களுக்கு தமிழ் பெயர் சூடட்டும். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் தமிழை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். தமிழை உண்மையிலேயே நாடு முழுவதும் எடுத்துச் செல்லுகின்ற ஒரே தலைவனாக, ஒரே பிரதமராக மோடி மட்டும் இருப்பதால் பயந்து போயிருக்கிறார்கள்.